அஜித்குமாரோட கொலை நடந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாட்களுக்கு பின்பாக பேசப்பட்ட பேர் தான், பரவலாக பேசப்பட்ட பேர் தான் நிகிதா. இன்னைக்கு அந்த நிகிதா அப்படிங்கிற பெயரை சுற்றி ஒரு பெரிய சூறாவளி, ஒரு அரசியல் சூறாவளியே தமிழ்நாட்டுக்குள்ள போய்கிட்டு இருக்கு. ஆரம்ப கட்டத்தில் அந்த நிகிதாங்கிற பேர் வெளியே வந்த உடனே அமைச்சருடன் தொடர்பில் இருந்த பெண் இவர் தான் அப்படின்னு சொல்லி சில ஆண்டுகளுக்கு முன்னதாக வெளிவந்த அந்த ஒரு ஆபாச காணொலி, அந்த காணொலியில் இருந்த பெண்மணி இவர் தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சு. இவருக்கு வந்து திமுகவுடன் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. அந்த இன்ஃப்ளூயன்ஸில் தான் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தலைமைச் செயலகம் வரைக்கும் போய் தலைமைச் செயலகத்தில் உள்ள ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவர் நேரடியாக எஸ்பிக்கு ஃபோன் பண்ணி அவர் நேரடியாக டிஎஸ்பிக்கு ஃபோன் பண்ணி ஒரு தனிப்படை மூலமாக அஜித்குமார் கைது செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல். அதற்கு அடுத்தபடியாக அப்படியே நாளாக ஆக நேரமாக ஆக கதைகளோட நீளம் வந்து கூடிக்கிட்டே போகுது. சாட்டை துரைமுருகன் பேசும்போது சொன்னார், இங்கேருந்து நேராக டெல்லிக்கு ஃபோன் பிறகு டெல்லியிலேருந்து நேராக தலைமைச் செயலகத்துக்கு ஃபோன் வருது, தலைமைச் செயலகத்திலேருந்து நேரடியாக டிஎஸ்பிக்கு ஃபோன் வருது, எஸ்பிக்கு இல்லை டிஎஸ்பிக்கு ஃபோன் வருது, டிஎஸ்பிகிட்ட இருந்து தனிப்படைக்கு தகவல் போய் உடனடியாக கைது செய்யப்பட்டு கொலை செய்யப்படுகிறார் அப்படிங்கிற ஒரு தகவல். அதற்கு அடுத்து ஒரு தகவல் மறுநாள் வெளியே வந்துச்சு. அவர் 2010-11 நிறைய மோசடிகளில் ஈடுபட்டிருக்காரு. குறிப்பாக அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி பல பேர்கிட்ட பணம் வாங்கியிருக்காரு அப்படிங்கிற ஒரு செய்தி மட்டும். அந்த செய்தி வந்த உடனே அந்த காலகட்டங்களில் திமுக தான் ஆட்சியில் இருந்தது. அப்போ திமுக கூட நெருங்கிய தொடர்பில் இருந்திருக்காரு. அப்போ இருந்த துணை முதல்வர் கூட, இப்போ முதல்வராக இருக்கக்கூடிய அப்போ இருந்த துணை முதல்வர் கூட நெருங்கிய தொடர்பில் இவங்க இருந்திருக்காங்கிற மாதிரியான ஒரு கதை. இப்போ இன்னைக்கு வந்திருக்க கதை, பாரதிய ஜனதாவுடன் நெருங்கிய தொடர்பில் இவங்க இருந்திருக்காங்க நிகிதா. அதை தொடர்ந்து பாரதிய ஜனதா இதுக்கு பின்னால் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான தொடர்ந்து இந்துத்துவ கருத்துக்களை, பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவு கருத்துக்களை அவர் சமூக வலைதளங்களில் தொடர்ந்து நிகிதா பதிவிட்டுக்கிட்டே இருந்தாங்க. மாணவர்கள் மத்தியிலையும் தொடர்ந்து பாஜகவுக்கு ஆதரவான ஒரு பரப்புரை பண்ணிட்டு இருந்தாங்கிற மாதிரியான செய்தி இன்னைக்கு வெளியே. தொடர்ச்சியாக இப்படி பல கதைகள் போய்கிட்டே இருக்கு. மக்கள் ஒரு கட்டத்தில் வந்து யாரு தான் இதுக்கு பின்னால் இருக்கிறாங்கிற ஒரு குழப்பத்தில் போறாங்க. இந்த குழப்பம்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நிகிதா என்பவர் ஒரு உதவி பேராசிரியர். தற்போது அவர் ஒரு தாவரவியல் துறையோட தலைவராக பணியாற்றி கொண்டிருக்கிறார் ஒரு கல்லூரியில், திண்டுக்கல்லில் ஒரு கல்லூரியில். எப்படியானாலும் சம்பளம் கிட்டத்தட்ட ஒரு 1 லட்ச ரூபாயில தொடங்கி ஒரு 1,40,000 வரைக்கும் 1,50,000 வரைக்குமே சம்பளம் வாங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. 10 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே அவர் கல்வித்துறைக்குள்ள வந்திருந்தாருன்னா அப்பவுமே சம்பளம் கிட்டத்தட்ட ஒரு 60,000 65,000 அந்த பக்கத்தில் அவர் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு நபர் ஒரு மோசடி வேலைக்குள்ளே இறங்குறாரு, நான் வேலை வாங்கி தரேன்னு சொல்லி ஒரு மோசடிக்குள்ளே இறங்குறாரு அப்படிங்கிறதே ஒரு சந்தேகத்திற்கு உட்படுத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம். அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த குற்ற சம்பவத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த நெட்வொர்க்கு, உண்மையிலேயே அவர் அந்த மோசடியில் ஈடுபட்டிருந்தாருன்னா அது உள்ள யாரெல்லாம் இருக்கிறாங்க, என்ன நோக்கத்துக்காக அவர் அந்த வேலையில் மோசடியில் இறங்கினார் அப்படிங்கிறது. ஏன்னா ஒரு நல்ல சம்பளம் வரக்கூடிய வேலையில் இருக்கக்கூடிய ஒரு நபர் இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்குள்ள போவாங்களா அப்படின்னா அதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப கம்மி. இந்த உயர்கல்வித்துறையிலேயே இப்போ சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறையா இருக்குது. ஒரு உதவி பேராசிரியர் இன்னைய தேதியில் ஒரு உதவி பேராசிரியர் பணிக்கு 60 to 70 லட்சம் வரைக்கும் பேரம் பேசப்படுகிறது. இப்போ ஒரு பல்கலைக்கழகங்களில் வந்து பணி நியமனம் வந்துச்சு அப்படின்னா 60 to 70 லட்சம், கல்லூரிகள் அப்படின்னா 40 to 50 லட்சம். இப்போ இப்படி பணம் கொடுத்து வாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய பதவியாக தான் அந்த பதவி இருக்குது. ஏன்னா சம்பளம் போக பல வழிகளில் பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உயர்கல்வித்துறையில் பல்கலைக்கழகங்களிலும் கல்லூரிகளிலும் இருக்குது. இப்போ அப்படி ஒரு நல்ல வேலையில் இருக்கக்கூடிய ஒரு நபர் இப்படி வேலை வாங்கி தரங்கிற ஒரு மோசடிகளை இறங்கி பணம் சம்பாதிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது அப்படின்னா, அதுவும் குடும்பமாக இல்லை, தாயோட தனியாக இருக்கிறாரு. அதுக்கு இடையில இன்னொரு குற்றச்சாட்டு வேற திருமுருகன்ஜி அப்படிங்கிறவர் வச்சிருக்காரு. அதுக்குள்ள நம்ம அடுத்து வருவோம். அப்போ இப்படிப்பட்ட சூழல்ல இவ்வளோ பணம் வந்து இவங்களுக்கு தேவையா இருந்ததா, இந்த பணம் எல்லாம் மோசடி பண்ண பணம் எல்லாம் இப்போ உங்கள்கிட்ட இருந்ததா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் ஒரு முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய ஒரு கேள்வியாக தான் இருக்கு. இது ஒரு பக்கம் அப்படியே போய்கிட்டு இருக்கு. அடுத்ததாக இந்த திருமண மோசடி புகார்களை கொண்டு வராங்க. அதுவும் இப்போதைக்கு அந்த திருமண மோசடி புகாரை திருமுருகன்ஜி மட்டும்தான் வச்சிருக்கிறாரு. அவர் சொன்ன கதை, என்னை வந்து திருமணம் பண்ணாங்க, திருமணம் பண்ண அன்னைக்கே நாயை சரியாக கவனிக்கலை அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனையை கிளப்பி அங்கேருந்து போயிட்டாங்க மண்டபத்தில் இருந்து. உடனடியாக என் மீது, என் தந்தை மீது, என் சகோதரர்கள் மீதெல்லாம் புகார் கொடுத்தாங்க. தந்தை வரதட்சணை கேட்டதாகவும் சகோதரர்கள் தங்கள் கூடயும் உறவு வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வற்புறுத்தினதாகவும் இவங்க எவ்வளோ புகார் கொடுத்து எங்களை அசிங்கப்படுத்தினாங்க, எங்களை ரொம்ப அவமானப்படுத்தினாங்க, ரொம்ப மன உளைச்சல் உள்ளாக்குனாங்க, நிறைய பண விரயம் அதில் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி திருமுருகன்ஜி பேட்டி கொடுத்துருக்காரு. அது உள்ளேயும் நிறைய கேள்விகள் நமக்கு இருக்குது. பொண்ணு பார்த்து திருமணம் பண்ணுறதுங்கிற சாதாரண விஷயம் இல்லை. அதற்கு பின்பாக ஒரே நாளில் இப்படி சில சம்பவங்கள்லாம் நடக்கும்போது அதை இந்த ஜுடிஷியல் சிஸ்டம், நம்மளுடைய அந்த கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம் எப்படி டீல் பண்ணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நடைமுறையில் காவல்துறை நீதிமன்றங்களில் பழக்கம் இருக்கவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். திருமணமான ஒரே நாளில் இந்த மாதிரி புகாரை எல்லாம், அதுவும் ஒரு நாள் இரவை கூட தொடருக்கு முன்னாலேயே இந்த மாதிரியான ஒரு புகாரை ஒரு பெண்மணி கொடுத்தால் அந்த புகாரை
எப்படி இந்த போலீஸும் ஜுடிஷியல் சிஸ்டமும் ஹேண்டில் பண்ணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஜென்ரலாக உட்காந்து நம்ம யோசிச்சாலே தெரியும். ஒரு 3 நாட்கள் கடந்துச்சு, திருமணம் முடிந்து 3 நாட்கள் குடும்பம் அடைஞ்சிட்டாங்க. அப்போ அந்த குடும்பத்துக்குள்ள இந்த மாதிரியான பேச்சுக்கள்லாம் வந்துச்சு, தந்தை இந்த மாதிரி கேட்டாரு, சகோதரர்கள் இந்த மாதிரி அப்ரோச் பண்ணாங்க அப்படின்னா அது ஒரு வேலிட் கம்ப்ளைண்ட்டாக இருக்கும். திருமணமாகி ஒரு நாள் கூட வீட்டுக்கே போல அவங்க, அப்படிதான் அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு திருமாரஞ்சி. அந்த சூழல்ல இந்த மாதிரியான புகார் வந்துச்சு அப்படின்னு சொல்றது வந்து அதுக்குள்ள நமக்கு நிறைய கேள்விகள் வருது. அப்போ இதுவும் ஒரு சந்தேகத்துக்கிடமான விஷயமா தான் இருக்கு. இப்போ அவங்க அந்த பண மோசடி புகார்ல உள்ள வந்தாங்க அப்படிங்கிறதுக்குள்ளேயும் ஒரு ஸ்டோரி இருக்கு, ஒரு ஹிடன் ஸ்டோரி இருக்கு. இந்த திருமண விவகாரத்துக்கு பின்னாலேயும் ஒரு ஹிடன் ஸ்டோரி இருக்கு. இது விசாரணையின் மூலமாக தான் வெளியே வரும். இது சம்பந்தமாக கருத்து தெரிவிப்பதற்கு அப்படி நமக்கு கற்பனை வாதத்தில் ஒன்றும் சொல்ல முடியாது. இதெல்லாம் சந்தேகங்கள் தான், நம்ம வைக்கக்கூடிய ஐயப்பாடுகள் தான். ஒரு கிரைம் ஸ்டோரிக்கு பின்னால நம்ம எழுப்பக்கூடிய கேள்விகளாக தான் இந்த கேள்விகளை முன்வைக்கிறோம். அது விசாரணை மூலமாக வெளியே வரணும். இதுக்கப்புறம் இப்போ அந்த நிகிதாவும் அவருடைய தாயாரும் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பக்கம் இந்த சட்ட நெருக்கடிகளுக்கு பயந்து ஓடுறாங்க அப்படிங்கிற மாதிரியான பார்வை இருந்தாலும், இன்னொரு பக்கம் இந்த நிகிதாங்கிற பெண்மணிக்கு பின்னால சில அரசியல் பின்னப்பட்டாச்சு, சில நெட்வொர்க் இருக்கு. அவர்கள் மூலமாக அந்த பெண்மணியின் உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப அதிகமாகவே இருக்கு. இப்போ அந்த பெண்மணி பாதுகாக்கப்பட வேண்டிய கட்டத்தில் இருக்கிறாங்க. அவர் குற்றவாளியாக, புகார்தாரராக இருந்து குற்றவாளியாக இருந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாரு அப்படின்னு ஒரு பக்கம் நம்ம அவங்களை குற்றவாளியாக வச்சாலுமே, இந்த அஜித் மர்டர் கேஸ்ல A1 அக்யூஸ்ட் 1 அவங்களே கொண்டு வந்தாலுமே, இப்போ பிற குற்றச்சாட்டுகள்லாம் வந்துச்சுல, அந்த மோசடி புகார், அந்த திருமண மோசடி புகார், வேலை வாங்கியத்துறதான மோசடி புகார், இதெல்லாம் வந்து விசாரிக்கப்படும் போது இந்த கதைகள் நிறைய கதைகள் தான். இதெல்லாம் இந்த கதைகளின் உண்மைத்தன்மைகள், இது உள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் குறித்து நமக்கு ஒரு விஷயம் வெளியே வரணும். கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் நிர்மலா தேவி அப்படிங்கிற ஒரு பெண்மணியினுடைய, அவரும் டீச்சிங் ஃபீல்டில் தான் இருந்தார், உதவி பேராசிரியர் தான். அவருடைய வழக்கு விவகாரம் வெளியே வந்துச்சு. சில பெண்களை விபச்சாரத்திற்கு அழைத்தார் அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு. அதில் சிக்கியிருந்த புள்ளிகள்லாம் பெரும் புள்ளிகள். குறிப்பாக அப்போ உள்ள ஆளுநர் பன்வாரிலால் அதில் இன்வால்வ் ஆகியிருந்தார். ஊடகங்களில் ரொம்ப பெருசாக அந்த விஷயம் வந்து உடனடியாக அது ஊற்றி மூடப்பட்ட விஷயம். அந்த பெண்மணி நீதிமன்றங்களுக்கெல்லாம் போகும்போது நிறைய பலத்த பாதுகாப்போடு தான் போனாங்க. ப்ரெஸ் மீட்டு கூட அந்த பெண்மணியை கொடுக்க விடலை. கடைசியாக அது கொஞ்சம் ஆற போட்டு அப்புறம் ட்ரையலுக்குள்ளே வந்துச்சு. அங்கே போய் அந்த பெண்மணி சாமி வந்திருக்குன்னு சொன்னாங்க, மனநல பாதிப்புன்னு சொன்னாங்க. அப்படியே அந்த கேஸ் வந்து இப்போ டைவர்ட் ஆகி அப்படி கிடக்குது. நிர்மலா தேவி விவகாரத்துக்கு அப்புறமாக வந்து ஒரு கல்வித்துறையில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி மீது குற்றச்சாட்டு வந்து மிக பெருசாக பேசப்படுது அப்படின்னா அது இந்த விவகாரம் தான். இப்போ இதுக்கு பின்னாலே ஒரு நெட்வொர்க் இருக்கும், அதை எப்படியும் ஊற்றி மூடிடுவாங்க. குறைந்தபட்சம் இப்போ அந்த பெண்மணி பாதுகாப்பாக கைது செய்யப்பட வேண்டும். அந்த பெண்மணி ஒரு பொதுத்தளத்தில் முதல்ல பேசணும், என்னதான் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற. அவங்க முதல்ல கொடுத்த அந்த பேட்டிங்கிறது நகை திருடப்பட்டது அதெல்லாம் உண்மைதான் அப்படிங்கிற அந்த அந்த ஒரு ஸ்டோரிக்குள்ள மட்டும், அஜித்குமார் கைது செய்யப்பட்ட விவகாரத்துக்குள்ள மட்டும் அவங்க நின்று பேசிட்டாங்க. இப்போ அவங்க மேலே இன்னும் பல குற்றச்சாட்டுகள் வந்திருக்கக்கூடிய சூழலில் இந்த குற்றச்சாட்டுகள் குறித்து அவங்க தான் முதல்ல விளக்கம் கொடுக்கணும். ஏன்னா இதுக்குள்ள நிறைய சந்தேகங்கள் நம்ம வைக்கிறோம். அந்த சந்தேகங்களுக்கான விளக்கத்தை அவங்க கொடுக்கணும். இன்னைய தேதியில் அவங்க கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்ச ரூபா வரைக்கும் சம்பளம் ஆகக்கூடியவங்க. மாதம் நம்ம 1.5 லட்சம் போது வருஷத்துக்கு கணக்கு பண்ணோம் அப்படின்னா 18 லட்ச ரூபா வரைக்கும் வருது. இது போக நிறைய அலவன்சஸ்லாம் வரும். எக்ஸ்ட்ராவாக பணம் சம்பாதிக்கணும் நினச்சாங்கன்னா ப்ராஜெக்ட்ஸு, ரிசர்ச் கைடன்ஸ்லாம் நிறைய அவங்க பணம் இல்லீகல் மேட்டரில் சம்பாதிக்கலாம். கண்டிஜென்சி அதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ ஒரு வருஷத்துக்கு சராசரியாக 20லேருந்து 20 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கக்கூடிய ஒரு பெண்மணி இன்னைக்கு அவ்வளோத்தையும் வந்து இன்செக்யூர் கண்டிஷன் கொண்டு போயிட்டு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. இது 2011 அவங்க மேலே வந்து வேலை வாங்கி தருவதாக மோசடி புகார் பதிவாகியிருந்தார். பல லட்சம் சுருட்டிய புகார் அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த மோசடி புகார் இருந்திருந்தால், அப்படி மோசடி புகார் நிலுவையில் இருக்கும்போது ஒரு பெண்மணிக்கு தொடர்ந்து சர்வீஸில் அவங்கள வச்சிருந்தது, ஹெட்ஷிப்பாக அந்த துறை தலைவராக அவங்களுக்கு பொறுப்பு கொடுத்ததெல்லாம் வந்து கேள்விக்குரிய ஒரு விஷயம் தான். மாண்புமிகு நீதிபதிகள், உயர்நீதிமன்ற நீதிபதிகள் இந்த அஜித்குமார் வழக்கு விசாரணையின் போது ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருந்தாங்க. போலீஸை அவங்க ஹாஷா திட்டும் போது ஒரு விஷயத்த சொன்னாங்க. 3 மாதத்தில் ஜாமீன் வாங்கிட்டு வெளியே வந்துடுவாங்க அந்த 5 பேரும். அடுத்த ஒரு 6 மாதத்தில் இந்த கோர்ட்லேயே ரிட் பெட்டிஷனை போட்டு சஸ்பென்ஷனை ரிவோக் பண்ணிட்டு மறுபடியும் சர்வீஸில் என்ட்ரு ஆயிடுவாங்க. நீங்கள் காப்பாற்றுறதான முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னு. நீதிமன்றத்துக்கு நல்லாவே தெரியுது, ஒரு அரசு துறையில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி, ஒரு ஹையர் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு ஆஃபீஸர், லோயர் லெவல் கேட்டர்லையுமே இது நடக்க தான் செய்யுது. ஒரு குற்றச்சாட்டுக்கு உள்ளானால் அந்த குற்றச்சாட்டு எஃப்ஐஆரே பதிவு செய்யப்பட்டாலும், குற்றப்பத்திரிகையே தாக்கல் செய்யப்பட்டாலும் அந்த நபர் பணியில் தொடர்றாரு, சம்பளம் வாங்குறாரு, அவங்களுக்கு ப்ரொமோஷன்ஸ்லாம் வேறு கொடுக்குறாங்க. பணியில் தொடர்றாரு, ஏன்னா இடைநீக்கத்தில் இருந்தாலே அவங்களுக்கு வாழ்வாதார பிழைப்பூதியம்லாம் கொடுக்கப்படும். அதையும் தாண்டி பணிக்குள்ளே வந்துடுறாங்க. பணிக்குள்ளே வந்து முழு சம்பளத்தையும் வாங்கும் போதே பதவி உயர்கள்லாம் வேறு கொடுக்குறாங்க. இன்னைக்கு நெல்லை பல்கலைக்கழகத்தில் பாலியல் குற்றச்சாட்டுக்கு உள்ளான நபருக்கு ஒரு கல்லூரியோட முதல்வராகலாம் பதவி கொடுத்து பல்கலைக்கழகம் கௌரவிச்சிருக்கு. அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பெருசாக நம்ம அதை பேசுறது இல்லை. 2-3 நாள் பேசிட்டு கடந்து போகிறோம். அதுதான் பிரச்சனையே. முறையான தண்டனை, முறையான சட்ட ரீதியான, துறை ரீதியான நடவடிக்கைகள், குற்றவியல் ரீதியான நடவடிக்கைகள் அவர்கள் மீது எடுக்கப்படுறதே கிடையாது. இதுதான் இங்கே வந்து ஒரு பெரிய லேகிங்லேயே இருக்குது. நம்ம பேச வேண்டிய விஷயங்கள்லாம் பேசாமல் இந்த விஷயங்களை பரபரப்பாயிடுச்சு, ட்ரெண்ட் ஆயிடுச்சு, பேசுகிறோம், பேசிட்டு கடந்து போயிடுறோம். நிரந்தர தீர்வு அப்படிங்கிறது எல்லாம் போகுது.
நெல்லை பல்கலைக்கழக பாலியல் குற்றச்சாட்டு விவகாரத்தில் குற்ற வழக்கு பதிவு செய்யப்பட்டு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட அந்த பாலியல் குற்றவாளி விவகாரத்தில் 2023 நவம்பர் டிசம்பரில் சாட்சிகள் விசாரிக்கப்படுறாங்க. குறுக்கு விசாரணை இப்போ இன்னும் நடக்கலை. கிட்டத்தட்ட 1.5 வருஷம் தாண்டிச்சு. இப்போ வரையும் குறுக்கு விசாரணை நடக்கலை. அந்த நபர்களுக்கு ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய அந்த பெரிய டிலே 1.5 வருஷம். அந்த சம்பவம் நடந்தே 10 வருஷம் கடந்தாச்சு. 10 வருஷம் கடந்து இப்போ வரைக்கும் அந்த வழக்கு போய்கிட்டு இருக்கு. அந்த வழக்கில் இருந்த பல சாட்சிகள் இப்போ பின்வாங்கிட்டாங்க. இன்னும் இருக்கக்கூடிய சாட்சிகளையும் இந்த ஹியூஜ் ஜுடிஷியல் டிலே வந்து பின்வாங்க வச்சுக்கிட்டு இருக்கு. இந்த விவகாரம், இந்த மாதிரியான ஒரு நடைமுறை எல்லா வழக்குகளையும், அரசு ஊழியர்களுக்கு எதிரான எல்லா வழக்குகளையும் நடந்துகிட்டே இருக்கு. 2016 நெல்லை பல்கலைக்கழகத்தில் பணி நியமனத்தில் நடந்த அந்த முறைகேடுகள், ஊழல், பல கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கப்பட்டது தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட ஒரு வழக்கு, குற்ற வழக்கு. அப்போ இருந்த துணைவேந்தர் மேலே இப்போ வரைக்கும் அப்படியே நிலுவையில் இருக்கு. விஜிலன்ஸ்ல ஃபைல் பண்ண எஃப்ஐஆர் அப்படியே பெண்டிங்ல இருக்கு. அப்போ இந்த அரசு துறைகளில் இருக்கிறவங்க பண்ணக்கூடிய குற்றங்கள் மீதான நடவடிக்கைகள் அப்படிங்கிறது அதுதான் இன்னைக்கு தொடர்ந்து அவர்கள் தப்பு பண்றதுக்கு ஒரு காரணமாகவே அமையுது. இது அதிமுக அரசாங்கம் இருந்தாலும் சரி, திமுக அரசாங்கம் இருந்தாலும் சரி, சீமான் நாளைக்கு சிஎம் ஆனாலும் சரி, திருமாவளவன் சிஎம் ஆனாலும் சரி, திருமாவளவன் அவர்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட் மாதிரி தான். இங்கே யார் முதலமைச்சராக மாற்ற முடியுமா அப்படின்னா மாற்ற முடியாது. இன்னைக்கு வந்து இந்த சட்டத்துறை அப்படிங்கிறதே நிர்வாகத்துறையை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. அவங்க பவர் பாலிடிக்ஸ்ல இருக்கிறாங்க. மாற்றக்கூடிய, அவர்களை பக்கத்தில் வச்சுக்கிடக்கூடிய, தூக்கி அடிக்கக்கூடிய அதிகாரங்களும் அவங்களுக்கு இருந்தாலுமே அவர்கள் நிர்வாகத்துறையை அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனை கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே எங்கள் பவர்ஃபுல் யார் அப்படின்னா எக்ஸிக்யூட்டிவ் டிபார்ட்மெண்ட் தான், நிர்வாகத்துறை தான், சட்டத்துறை கிடையாது. அப்போ அந்த சட்டத்துறை வந்து பிளேம் பண்ண முடியுமா அப்படின்னா அதை பெரிய அளவில் பிளேம் பண்ண முடியாது. இந்த நிர்வாகத்துறைக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பிணைப்பு இருக்குல்ல, அவங்கள காப்பாற்றக்கூடிய அந்த சிஸ்டம் இருக்குல்ல, அதை முதல்ல உடைக்கணும். அது எப்போ உடையும் அப்படின்னா நீதிமன்றங்கள் கொஞ்சம் கூட கரிசனம் காமிக்காமல் தப்புன்னா தப்பு அப்படிங்கிற மாதிரியான முடிவு எடுக்கணும். இன்னைக்கு உயர்நீதிமன்றங்களில் பதிவு செய்யப்படக்கூடிய நீதிமன்ற அவமதிப்பு வழக்குகளில் பெரும்பாலும் தீர்ப்புகள் வழங்கப்படுறதே கிடையாது. நீதிமன்றம் ஒரு உத்தரவு போடுது, அந்த உத்தரவு அதிகாரிகள் மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா உடனடியாக அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கைகளை நீதிமன்றம் எடுக்கணும். அப்படி எடுத்தாலே இன்னைக்கு உயர்நீதிமன்றங்களில் வரக்கூடிய வழக்குகளில் பாதி குறைஞ்சிரும். எதுவும் நடக்க போகிறது கிடையாது. நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம், டிலே பண்ணி பார்ப்போம், அப்புறம் போனால் கண்டெம்ட் போவோம், அப்போ வேணா ஏதாவது சொல்லி சமாளித்து முடிச்சிடலாம், காலில் விழுந்துடலாம் அப்படின்னா இதுதான் வந்து அந்த டிலேக்கே காரணம். ஒரு வழக்கு கிட்டத்தட்ட 60-70 நாள் இழுத்தடிக்கப்படும் போது வழக்கு தொடுத்தவர்கள் அடையக்கூடிய மன உளைச்சல், நீதிமன்றத்துடைய நேரம் அவ்வளோ வீணாகிறது, இதெல்லாம் வந்து பெருசாக கன்சிடர் பண்ண மாட்டேங்காங்க நீதிமன்றங்களில். முதல்ல இந்த கீழமை நீதிமன்றங்களையும் உயர் நீதிமன்றங்களையும் இந்த விஷயம் வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ணணும். அந்த விஷயங்களை, நீதிமன்றங்களின் உத்தரவுகளை மதிக்கலை அப்படின்னா அந்த உத்தரவுகள் மதிக்காத அதிகாரிகள் மீது முதல்ல முறையான நடவடிக்கைகள் நீதிமன்றம் எடுக்கணும். இது முதல் கட்டம். இன்னைக்கு 10 வருஷம் 15 வருஷம் வழக்குகள்லாம் நிறைய தேக்கத்தில் இருக்குது. அந்த வழக்குகள் மீதெல்லாம் நடவடிக்கை எடுக்கப்படணும். இந்த நிகிதா இந்த அளவுக்கு ஓடி ஒளி வேண்டிய அவசியம் ஆகிப்போச்சு, ஒரு உயிர் போகிறதுக்கு காரணமாகக்கூடிய சூழல் ஆகிப்போச்சு அப்படின்னா அதுக்கு காரணமே இந்த நடவடிக்கை எடுக்கப்படாது தான். நிகிதா மீது முறையான நடவடிக்கை இந்த 2010-11 எடுக்கப்பட்டிருந்தா அன்றைக்கி இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்காது. குற்றவாளிகளாக பார்க்காம அவங்களை கௌரவிக்கக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு இந்த அரசு துறைகளுக்குள்ள ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இந்த நிலை முதல்ல மாறணும். முறைகேடுகள், ஊழல், லஞ்சம், சட்டவிரோதமான செயல்கள் இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்னா, கவர்மெண்ட்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது வரைக்கும் இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்னா அவர்கள் மீது வந்து கடுமையான நடவடிக்கைகளை சட்டப்படி எடுக்கிறோம். அதை எடுக்கக்கூடிய நிலை வரணும். இதை நம்ம பெருசாக பேச மாட்டேங்கிறோம். நம்ம 3 நாள் 4 நாள் இந்த அரசியலை வந்து பேசிட்டு அப்படியே கடந்து போகிறோம். இது நமக்கே ரிவர்ஸ் ஆகும். இந்த மாதிரியான நடவடிக்கைகளால் பாதிக்கப்படக்கூடிய ஒரு நபராக நாளைக்கு நம்மளே ஆகலாம். அதனால் நம்ம இனி வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த யூடியூப் பேஜில் தொடர்ச்சியாக இனி சில கிரைம் மேட்டர்ஸ், இந்த மாதிரி அரசு ஊழியர்கள், அரசு அதிகாரிகள் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் என்ன ஆயிருக்கு, இப்போ என்ன நிலைமையில் இருக்கிற மேட்டரை கிடைக்கிறதை எடுத்து அப்பப்போ அதை ஒரு பகுப்பாய்வு உட்படுத்தி போடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு புதிய விஷயத்தை இப்போ ஆரம்பிக்க போகிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இந்த விஷயங்கள் நம்ம பேசுவோம். இதெல்லாம் சமூகத்துக்கு முக்கியமான விஷயம், மாற்றம் வர வேண்டிய ஒரு விஷயம். தொடர்ந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம்.